வாய் ஊருமே இப்போ பார்க்குறவங்களுக்கு வாய் ஊருமேனே ஏசி தள்ள போகிறாங்களப்பா. எப்படி வேலை பார்த்தீங்களா? ஆள் மரத்தில் ஏறுதாப்பா. என்னப்பா செய்றீங்க இஞ்சி? அம்மா முதலாக்களும் கடைசியாகலும் தான். முதலாவது வீட்டை போய் சேர்ந்தாதான் உண்மை நிச்சயமேனே. யானை காடப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். முழுக்க யானை காடு. இங்கே பாருங்கள் மக்களே, சத்தமாக கதைக்கல. அது யானை இப்போ தான் போயிருக்கா. இங்கே பாருங்கள், பச்சை பச்சை காலா, பச்சை தடம் இப்போ தான் போயிருக்கு. நைஸாக கிளம்பிடணும். அங்கே பாருங்கள், அந்த மனுஷன் விட்டுட்டு அந்த பக்கம் போகுதுப்பா. பக்கத்தில் தான் அங்கேயோ நிற்கிதா. எங்களோட முன்னோர் வைத்த கரடி 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 கரடி. ஆமாம், சரி இங்கே பாருங்களேன் பழத்தை. இங்கே பாருங்க. ஆமாம் வாங்க. சரியா? ஓ வாங்க. சரியா? ஓ சரி வாங்க. நாங்கள் ஊருக்குள்ள வெயிலில் கிடந்து காயிரும். சரிங்களா? மரங்களை வெட்ட வேணாமன்றாங்க அரசாங்கம். ஆனால் நாங்கள் மரங்களை வெட்டுறோம். நல்ல பழம் இங்க பாப்போம். கவனம் கவனமா கவனம். சரி, பழத்துகளை பாருங்கப்பா. சரி, துடிக்க துடிக்க மீன். ஓமாப்பா, ஜப்பான் மீனா? என்ன உயிரோடு? எங்க வந்து என்ன பிசினஸுக்கு பிசினஸ். நாங்க பைக்கில வரோம். ஆம்பளைங்கள் ஓகே, பொம்பளைங்கள் வந்து பாருங்க கஷ்டப்பட்ட ஆக்கள் இதே தொழிலா வச்சிருக்கார்கள். காட்டுல கிடைக்கிற பொருட்களை வித்து சாப்பாடு தங்களோட அந்தந்த சிலவு பாடுகளை பார்க்குற இவ்வளோ கஷ்டப்பட்ட ஆக்கள். சரி, அந்தளவா திரும்பி ஊருக்கு போய் சேரலாதா? பாலப்பழமாய வந்து காடு முழுக்க திரிந்து திரிஞ்சாச்சப்பா. எனக்கு மயக்கமும் வரப்போகுது. எனக்குண்டா ஏலா அங்க பாருங்க ஆள் போகுது. பாலப்பழம்டா சும்மா கடல்ல வந்து ஒரு குண்டூசியை தொலைச்சிட்டு தேடுற மாதிரி இருக்கு. பாலப்பழமே இல்லை. எனக்குண்டா திரிஞ்சு ஏலாடாப்பா. வாங்க வாங்க. சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றையும் யோசிக்காதீங்க, எல்லாம் பண்ணலாம். நாங்க ஒரு காட்டு ஏரியால இருக்கிறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா யானை வரலாம், கரடி வரலாம். சரி, உண்மையா இதெல்லாம் யானை ஏரியாதான். என்ன விஷயம் வேண்டாம். இப்ப நாங்க பாலப்பழம் ஆய போறோம். ரவி அண்ணாவோட பாலப்பழம் ஆய போறோம். உண்மையா என்ன நடக்கும்னு தெரியல. நீங்களும் பாருங்க, பார்த்து சந்தோஷமா பாருங்க. அழகா ரசிக்கிறோம்னா வாங்கலாம். கொஞ்சம் டேஞ்சரா வயல் இருக்கு பாருங்க. வயலை செய்து எருமை மாடு கொடுத்துருக்காங்க பாருங்க. எருமை மாடு மேயுது வயலை. வயலை மாடு மேயுது பாருங்க. வயலை மாடு மேயுது. ஆக்கள் இல்லை போல. ஆக்கள் இல்லை. ஓய் வயலுக்குள்ள மாறுறானே. வயலுக்குள்ள மாறுறா. இந்த வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. இப்படி வாழ்றது. நாங்க ஊருக்குள்ள வெயில்ல கிடந்து காயிரும். சரிங்களா? மரங்களை வெட்ட வேணாமன்றாங்க அரசாங்கம். ஆனா நாங்க மரங்களை வெட்டுறோம். வெட்டி போட்டு ஐயோ புழுங்குது, ஐயோ அவியுது. கேட்டா குரங்கு அட்டாசம். குரங்கு அட்டாசம், அந்த அட்டாசம் சொல்லி மரங்களை வெட்டுறது. அவனவன் மரங்களை வளர்த்து திடுறான். மரங்கள் இல்லாம வீட்டு வழி இருக்க முடியாது. ஏசி இருக்கிறவன் ஏசியை போட்டு ரூம் இருக்கலாம். ஆனா கஷ்டப்பட்ட எங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம் மரம் இருந்தாதான் எங்களுக்கு ஏசி. மற்றது ஏசியில இருக்கிறவன் கனகாலம் வாழ போவதில்லை. மரத்துக்குள்ள இருக்கவன் தான் கனகாலம் வாழ்வான்.
என்னன்னு சொல்லுங்க அப்போ எந்த இயற்கையான காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கொள்ளும். வழி நாங்க என்ன செய்யறோம்னா மரம் காட்டு வீட்டுல இருக்க பூ மரத்தையும் பெற்றான், கொய்யா மரத்தையும் பெற்றான், ஒன்றே முள்ளு மரத்தையும் பெற்றான், வெட்டி போட்டு ஐயோ ஒரு அவிச்சல் ஒழுக்க புழுக்கள் ரெண்டா எப்படி மழை பெய்யுமா? மழை பெய்யா பாலப்பழம் ஆய போனா பாலப்பழத்தை ஆயிரம்ல மரத்தை அடியோட வெட்டுறது, வெட்டி போட்டு பாலப்பழத்தை ஆயிரது. ஒரு பழத்தை கண்டாலும் பெற்றுறான், 2 பழத்தை கண்டாலும் பெற்றுறான். அப்ப என்ன செய்யும்? காடுகள் அழியும். போட்டே இருங்க. இந்த பாருங்க வயல பாருங்க மக்களே, வயலை பாருங்க மக்களே. பாலப்பழம் ஆயிரத்துக்கு போறோம், ஆனா இன்னும் பாலப்பழத்தை பார்க்கல. அதனால மக்களே கொஞ்சம் அவதானமா தான் நம்ம போய்கொண்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வாழை மரத்துக்கு மேல நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் வரப்போகுது. ஆனா ஒன்றுமே ஒரு காயும் காய்க்கல. ஒரு காயும் காய்க்கல தான். அதாவது நம்கடம் குளம் உள்ள இடம் தான். மீன் பிடிக்க வீடியோ எடுக்கிற யூடியூபர்ஸோட கடுமையான நாங்க ஒரே முடிவுல வந்திருக்கோம். பாலப்பழத்தை ஆஞ்சி விட்ட போறோம் பாருங்க நண்பர்களே. வாலி வேறு பாலப்பழம் ஆயிரத்துக்கு வாலி, தண்ணிக்கேன் வேற குடிக்க வந்திருக்கிறோம். பாலப்பழம் ஆயிரத்துக்கு துடிக்க துடிக்க மீன். ஜப்பான் மீனா என்ன உயிரோடு எங்க இருந்து வந்து என்ன பிசினஸ் பண்ற அளவுக்கு பிடிக்கலுமா? எங்க இருந்து வாரீங்க? கம்பளாத்துல வாரீங்க. கட்டப்படி இடங்களப்பா சொல்லி வேலை மட்ட சிறு வெயிலண்டா சும்மா நெருப்பு வெயிலடிக்கு நேரப்பா. தண்ணி 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 இந்த வழியை நான் தண்ணியா நிற்கிது. வெயில் கூட சச்சி நல்ல விழுவை உண்டா? 2 பேரும் சேர்ந்து நல்ல விழுவையா? இஞ்சி பைக்கோட சேர்ந்து விழுந்தாச்சு. பைக்கோட விழுந்தாச்சப்பா. எனக்கு நிறைய வரணுமா? அன்னைக்குள்ளால வாரமா வாங்க வாங்க. இந்த ஹெல்மெட் கையில் இருக்கிறனால கடுமையாக விழுகிறோமாப்பா. ஹெல்மெட் ஒழிச்சு வைக்கிறோமா? என்ன வச்சாச்சா? சரியா? ஆமாம் ஆமாம் சப்பா அடையாளமண்ணே அப்படி முடிச்சு விட்டா சரியா போதுமா? தெரியுமே. அப்பா என்ன காட்டேரியா. பாலப்பழம் மட்டும் கூட்டி வந்தேரு. ஒரு பாலப்பழம் கூட கண்ணுலையும் காட்ட இல்லையாப்பா. சா இங்கே பாருங்க சொல்லி வேலை இல்லையா? ஒன்று எடுத்து ஆஞ்சி சாப்பிட்டு பார்த்தா தானப்பா திருப்தியாக இருக்கு. ஆமாம் சரி இங்கே பாருங்களேன் பழத்தை இங்கே பாருங்க. ஆமாம் சட்டப்படியாப்பா சாப்பிட்டாதான் தெரியும் எப்படி வந்து சிக்கியிருக்கேன்னு பார்த்தீங்களா? ஆமாம் தரமான ஏதோ அமெரிக்காவில் அந்த அமேசான் காடுகளில் படம் எடுக்கிற மாதிரி காட்டுவானுங்கள் அமெரிக்கா படங்களில், அந்த மாதிரி இருக்குது. ரியல் சம்பவம்டா இதுதானப்பா. வருஷத்தில் ஒருக்காவது இதுபோல் காடுகளுக்கு பாலப்பழம், நாவல் பழம், அந்த பழம், இந்த பழம், சூறப்பழம்ண்டு சும்மா போகணும். ஆனால் கவனமாக இருக்கணும், உயிராபத்தும் வரலாம். பைக் நிற்கிது. என்னதப்பா வரையாமல் தம்பி என்ன? ஆமாம் பழம் இங்கே பாருங்களப்பா. சரி பழமா? மேலே முழுக்க பழமா? அப்போ வண்டி ஓரமாக நிப்பாட்டுவா.
எப்படி வேலை பார்த்தீங்களா? ஆள் மரத்தில் ஏறுதாப்பா. ஏற்கனவே காலு மேலாது விழாமல் இருந்தா சரியா? என்னப்பா செய்றீங்க? இஞ்சி அம்மா நல்ல பழமேனே. இங்க பாப்போம். கவனம் கவனமா கவனம். சரி அது முறியுமா? அது பார்க்க சும்மா இது மாதிரி இருக்கு. இங்கு பழத்துகளை பாருங்கப்பா. சரி வாய் ஊருமே இப்போ பார்க்குறவங்களுக்கு வாய் ஊருமேனே. ஏசி தள்ள போகிறாங்களப்பா. ஒரு வழியாக தேடி 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 மரத்தை கண்டுபிடிச்சாச்சா. இப்போ இது பாலப்பழ சீசனா? பாலப்பழ சீசன். நான் நினைக்கிறேன் நாங்கள் தான் முதலாக்கள் போல. முதலாக்களும் கடைசியாக்களும் நாங்கள் தான். முதலாவது வீட்டை போய் சேர்ந்தாதான் உண்மையாக நிச்சயமேனே. யானை காடப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். முழுக்க யானை காடு. அதே மாதிரி கரடி. யாரும் அடித்து கொண்டா கூட கேட்குறதுக்கும் ஒரு நாதி இல்லை. ஊரில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தட்டி கேட்குறோம். காட்டுள்ளுக்கு வந்து அடித்து போட்டாலும் ஒருத்தரும் கேட்கல. தெரியுதால் ஒழுங்கான இன்னும் மரத்தை பிடிச்ச மாதிரி இல்லையா? என்னண்டு எங்கள் தளபதி, தங்க தளபதி, சிங்க தளபதி. கொஞ்சம் ஊருக்குள்ள இருக்க மரங்களை பற்றிலாம் வெயில் இருக்காதுன்னு சொன்னேன். பார்த்தா இப்போ காட்டுக்குள்ளே வந்தால் கடம்பக்கையா இருக்கு. அதுதான் இவ்வளோ மரம் இருக்கான கடை பக்கம் அடிக்குது. காட்டு பக்கம் சரி காட்டுக்குள்ளே பக்கம். ஆனால் காட்டில் வரும்போது கவனமாக வரணும். வழி மாறினா தானே. வழி மாறினா அங்கே திரும்பி சந்திக்க கஷ்டம். அங்கே எங்களை பொலிசு டிவியிலுக்கு அறிவிச்சு தான் எங்களை கண்டுபிடிப்போம். சரி அந்தளவா திரும்பி ஊருக்கு போய் சேரலாதா? இதுக்குள்ளேயே தான் நிற்போம். ஆனால் வழி இருக்கும் பக்கத்தில் கண்டுபிடிக்க ஹெல்மெட் வச்சதே எங்கிட்ட எனக்கு மறந்து போயிட்டு. என்ன பாதை இது? பாதையா? முதல்ல காடு தானே. காடுல வந்து பாதையை கேட்டா காட்டுக்குள்ள வந்து பாதையை கேட்டீங்கன்னா நகரமா இருக்கு இல்லை? அது சரி. வேறாவா? அப்போ உங்களுக்கு பாதை தெரியுமா? இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச பாதைகள் தான். நடமாடின பாதைகள் தான். வாழைப்பழத்துக்கு இருக்கலாம் பாதை. என்ன மாதிரி பாதை? இந்த மாதிரி ஒரு பாதையை நான் வாழ்க்கையில் பார்த்துருவாங்க. எப்படி ஒரு காட்டு பகுதிக்குள்ள போறோமே. நாங்கள் அந்த ஒரு மேன் பில்ட் அப்படின்னு ஒருத்தன் அந்த டிஸ்கவரி சேனல்ல வீடியோ செய்வான், சொல்லுவான் நாங்கள் வந்து இருக்கின்ற இடம் இதனுடைய புலி பாதைகள் வந்து தெரிகிறது. இந்த பாதத்தை பார்த்தீங்களா? ஒரு சாரியா கதைப்பாரு, சட்டை படிக்காத. ரைட் அண்ணாரி. அதுதான் அடிக்கடி இந்த மனுஷன் கத்தியை கீழே போடுதப்பா. கூட கதைக்கையுமே இல்லை. கதைச்சு அந்த கத்தியாலேயே நம்மளை போட்டு விட்டுரும். என்ன பைக்கை நுப்பாட்டவா? ஏ ஐயோ பாலப்பழம் என்ன காட்டு? ஒரிஜினல் காட்டு ஏரியா பாருங்க. காட்டுக்குள்ள பாலப்பழத்துக்கு போறோம். ஆனா மரங்கள் நிக்குது. பாலப்பழம் காதல் சொன்னா இந்த பாலம். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஹெல்மெட்டை நாங்கள் எடுப்ப மாட்டோம். நீங்களும் உங்களுக்கு மேடம் மறந்துடுவீங்க. எப்படி சரி புதுக்கதையெல்லாம் இல்லை. எப்போ கொஞ்சம் தலையே சுத்துற மாதிரி இருக்கு உண்மையா. அப்படி எதுவும் மயக்கமானா என்ன செய்வீங்க?
சரி அதானே வெயில் தானே, இந்த வெயிலுக்கு தலையை சுத்துற மாதிரி இருக்கப்பா. நல்லா தண்ணி குடிச்சா சரியானே. ஆமா இங்க பாருங்க மக்களே, சத்தமா கதைக்கல. அது யானை இப்பதான் போயிருக்கா. இங்க பாருங்க, பச்சை பச்சை காலா, பச்சை தடம் இப்பதான் போயிருக்கு. நைஸா கிளம்பிடணும். அங்க பாருங்க, அந்த மனுஷன் விட்டுட்டு அந்த பக்கம் போகுதுப்பா. பக்கத்துல தான் எங்கேயோ நிக்குதா, பக்கத்துல தான் எங்கேயோ நிக்குது யானை. மாட்டு பட்டம் சம்பவம் தான். நாங்கள் இப்போ ஒரு பயங்கரமான காட்டில் இருக்கோம். தண்ணிக்குள்ள இறங்கினா சரண் நிலையும் தானே அவன்கிட்ட விளையாட்டுன்னு. அதெல்லாம் அவன் பயங்கர விளையாட்டுக்காரனப்பா. ஆ ஓ அம்மா என்னண்டு ஓ யானை வழி ஏனே, யானை பக்கத்தில் இருக்குன்ட்டா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நாத்தம் எதுவும் அடிக்குமா? அடிக்குமாண்ணே? நாத்தம் அடிக்க யானையும் இருக்குன்னு தானே. முழுக்க நடதானப்பா. நடந்து 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 நடந்துட்டா ஏலா காட்டில் நடக்கிறோம். பாலப்பழம் உண்டு வந்து பாலப்பழம் மரம் மட்டும்தான் இருக்கு, பாலப்பழத்தை காணலை. ஆ பாலப்பழம் இல்லை, வாழைப்பழம் தான் இப்போ ஊருக்கு போய் சாப்பிடுவணும். ஆமா என்ன இது உள்ளுக்கு இருக்குமா? ஆ போயிடலாம் போல. வேற யாரும் ஆக்கிற சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. அப்படியே இல்லாட்டி நாங்கள் கதைக்கிறது எக்கோ போல என்ன? கவனம். அம்மா சாமி, ஐயோ அம்மா. அம்மா என்னது பட்டுட்டா? சரியா? பாலப்பழமாய வந்து காடு முழுக்க திரிஞ்சாச்சப்பா. எனக்கு மயக்கமும் வரப்போகுது. எனக்குண்டா ஏலா அங்க பாருங்க ஆள் போகுது. பாலப்பழம்டா சும்மா கடல்ல வந்து ஒரு குண்டூசியை தொலைச்சிட்டு தேடுற மாதிரி இருக்கு. பாலப்பழமே இல்லை. எனக்குண்டா திரிஞ்சு ஏலாடாப்பா. ஆமா மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. அப்படி வெயில். இஞ்சி பாருங்க, வானம் சும்மா கண்ணாடி மாதிரி தெரியுது. இந்த வாரியர் தலைவர், வானம் கண்ணாடி மாதிரி தெரியுது, பூமி நிலக்கண்ணாடி மாதிரி. எல்லாம் கீழே யானை போன கால் தடம் இருக்கு. நாங்க இப்ப ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள இருக்கோம். அவன் சட்டப்படி கதைப்பான். இறங்க போறேன் ஓ அப்படித்தான் கதைப்பான். இப்ப நான் ஒரு பயங்கரமான நீருக்குள்ள போறேன், கடல் அலைக்குள்ள போறேன், நான் குதிக்க போறேன். அவன் தான் சரி ஏனே குதிக்க போறேன், உடுப்பெல்லாம் நனைய போகுது. ஐயோ அம்மா இந்தப்பா. இது வரைக்கும் தேடியாச்சப்பா. எனக்கும் கால் விளைஞ்சு மயக்கமா வர்ற மாதிரி இருக்கு. ஆளும் முடிஞ்சளவு தேடுது. பாலப்பழம் தான்
இதுல ஒரு கொஞ்சம் ஒரு என்ன ஒரு 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 பொடி அளவு தான், ஒரு கையில சும்மா ஒரு ஒரு கையில கூட பிடிக்கல, ஒரு கொஞ்சம் தான் ஆயப்பட்டு இருக்கு. என்னது என்னாச்சு? ஆ ஆ ஆ ஆனா நாங்க அங்கேயே ஆஞ்சிருக்கலாம், அந்த கொஞ்சம் நாங்க இருந்து என்ன இருக்கா நகையண்டா இல்லைண்ணே. சரியா 3 மணி, பெருசா பாலப்பழம் கிடைக்க இல்லை, முடிஞ்ச அளவு தேடு. என்னாச்சு, என்ன நடந்தது, என்ன இல்ல பாலப்பழம் வந்து இருக்கு, இல்லைன்னு சொல்ல இருக்கு பாலப்பழம். ஆ கொஞ்சம் அந்த கொஞ்சம் இடங்கள் தூரம் போகணும், இப்போ நேரம் காணாது. நேரம் போகாது, இனி காட்டுக்குள்ளே நிற்கலாது. யானைகள் கரடி பிரச்சனை இருக்கு. மற்றது பழங்கள்னு செம்பழங்கள் மரத்தில் இருக்கு. அப்படி இந்த மாத கடைசி நல்ல பழம் கிடைக்கும். நாங்கள் வந்த டைம் இல்லை இல்லை, நம்ம வந்த டைம் சரி. நம்மளுக்கு இந்த சரியான இடம் வாய்க்கல பிடிபடலை. என்ன டைம் ஆகிட்டு தானே, காலையில் வந்துட்டு போகணும்னு சொன்னால் அந்த இடத்த பிடிச்சி எடுத்துக்கலாம். நடுக்காட்டில் நிற்கிறோம், டைமும் உங்களுக்கு பத்தாம போயிடுச்சு. ஆபத்து கூட இருக்கு. மற்ற பாதைகள் வந்து எங்களுக்கு ஒழுங்காக ஒன்றும் சரி விட்டு வரல. என்னடா வரும்போதெல்லாம் பாதைகள் சரியில்லை, தண்ணி மழை பெஞ்ச தண்ணிகள், மற்ற பாதை வந்து அவ்வளோ கிளியராக இல்லை. ஏன்டா எங்களுக்கு இப்போ 4 மணியில் 5 மணி ஆனாலும் போக்குவரத்து எங்களுக்கு கொஞ்சம் சிக்கல், போய் சேரணும், போக்குவரத்து சிக்கல். ஏன்னா பாதை ரோட்டுகள் சரியில்லை. ரோட்டுகள் கிளியராக இருக்கும்னு சொன்னால் நாங்கள் 5 மணி 6 மணிக்கு நின்று ஆஞ்சிட்டு போகலாம். ஆனால் இப்போ எங்களுக்கு பாதை சரியில்லை. மற்ற நம்மளுக்கு வந்த பைக்குகள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு. கத்தி விழுந்து கத்திய போட்டு பெருசா வந்ததுக்கு பாலப்பழமும் கிடைக்கல. இப்ப கடும் கோபத்துல இருக்கீங்களோ தெரியா? கடும் கோபத்துல இருக்கீங்களோ தெரியா? இல்ல, நான் எப்பயும் வந்து இப்படி ஏமாந்து போறது இல்ல. மண்டை போச்சு, மண்டையும் குறுக்க மண்டையும் ஒன்றுமே. இப்ப நான் கதைக்கவே இல்ல, கோபத்தை வெட்டி போட்டீங்கன்னா கதை முடியும். இப்ப நீங்க கதைக்கிறதுக்குன்னா ஓம் தான் சொல்லணும். இப்ப நீங்க ஏதாவது சொன்னீங்கடா தெரிந்தானே, மோட்டோவில முன்னுக்கு ஏற்றி கொண்டு பின்னுக்கு கழுத்தான் அந்த கேஸா போயிருந்தேன். ஒரு மனசு இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பாலப்பழம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா நாங்க அதுல 50 ரூபா குறைங்க, 20 ரூபா குறைங்க அந்த பேரம் பேசுவாங்க. இந்த காட்டுகளுக்குள்ள இருந்து அந்த பாலப்பழம் வாங்கிட்டு வர்றவங்க வாங்கி வந்தோம்னா நாங்க பேரம் பேசுறோம், நோவாம பேரம் பேசுவோம். ஒரு சுண்டு பழம் ஆயிரத்துக்கு 2-3 மாதம் தெரியணும். மனத்தியாலயம் என்றாலும் பரவாயில்ல, உயிரை பணையம் வைக்கணும். நான் இந்த பாருங்க ஒரு மரத்துல பாலப்பழம் வந்து ஏறினம் ஃபுல்லா முசுறு அப்படியே விழுந்துட்டு உடம்புல. வந்து நாங்க பைக்கில் வரோம், ஆம்பளைங்கள் ஓகே, பொம்பளைங்கள் வந்து பாருங்க கஷ்டப்பட்ட ஆக்கள், இதே தொழிலா வச்சிருக்காக்கள். காட்டுல கிடைக்கிற பொருட்களை வித்து சாப்பாடு தங்களோட அந்தந்த சிலவு பாதைகளை பார்க்குற இவ்வளவு கஷ்டப்பட்ட ஆக்கள், அனாதைகள் இப்படியான காடுகளில் வந்து உயிரை பணையம் வச்சு இப்படியான பழங்கள்ல ஆஞ்சி கொண்டு விற்கும் போது பேரம் பேசி வேண்ட வேணாம். மனசாட்சிப்படி நடந்து கொள்ளுங்க. ஒரு எத்தனை ஒரு 20 பேருக்கு வித்தா கூட ஒரு 2000 ரூபாய் கூட கிடைக்காது. அதுல பேரம் பேசி கொண்டிருக்கோம். அதுல பேரம் பேச வேணாம். அந்த கார்ல வர்ற டீமுகள் எல்லாம் கதைப்பாங்க. இது வந்து எங்கட பழைய எங்கட முன்னோர் வைத்த நீங்க அடிங்க அடிங்க.
கடுமையான தூரம் போகணும் இன்னும் எங்க நாங்க நான் வந்த தூரம் போவேன். நாங்க வந்த தூரம் திரும்ப போகணும். அதனால இல்ல வரக்குள்ள தூரமா இருக்கு. அப்படியா? சந்தோஷம். பயந்துட்டு என்ன தெரியுமா, யானையும் யானை. ஆனா யானைண்டா தப்பலாமனே, கரடிண்டாதான் தப்பையிலா போல. ஆனா எனக்கு கொஞ்சம் அள்ளு விட்டுட்டான். கொஞ்சம் அள்ளு விட்டுட்டு, ஆனா தைரியம் என்னடா நீங்க இருக்கீங்க தானே, அதனால ஒரு ஆனாலும் கொஞ்சம் அள்ளு விட்டுட்டு. ஏன் அள்ளு விட்டேன்னு சொல்லுங்க பாபா. திட்டீரென்று சொல்லி விட்டீங்க. மற்றது பைக்கும் ஸ்டார்ட் வர மாட்டேன். மாறிவிட்ட மாதிரி இதாலே வந்தாங்க. இதாலதான் வந்தாங்க. வாங்க வாங்க. ஆமா சாமி. கொலையை பிடிச்சிட்டு கொலையை பிடிச்சிட்டு ஏனப்படி கொலையை பிடிக்கும் கூட மடக்கி வச்சிருந்தா நடந்துருச்சு. பழமையா ஓடும்போது பிடிக்கிற இல்லையே. இல்ல கூட நடந்துட்டீங்களோ, நடந்தா கால் மடக்கினா பிடிக்கும். கவனம் போன். ஆமா. இப்படி ரோட்ல கரடியோ ஜானையோ இப்படி ரோட்ல நடு ரோட்ல இப்படி வந்து நிக்குமா? நிக்கும் நிக்கும். அதுல ஏரியாக்குள்ள நாங்க வந்துட்டு நிக்க மாட்டேன்னு கேட்டா 1000 இருந்தாலும் இது அவங்க ஏரியா. அவங்க ஏரியா. இங்க கெத்து காட்டல, இங்க காட்டல. இங்க நம்ம கெத்தும் கடல 10 கடல ஏத்துறாக்கள் பாருங்க எப்படி செய்து வச்சு வந்தான். எங்கட வண்டி அடிக்கடி கொஞ்சம் டென்ஷன் ஆகுறீரா? டென்ஷன் ஆகுது. அவரும் டென்ஷன் ஆகுறே மட்டுமில்ல, எங்களை டென்ஷன் நம்ம ஆக்குறீங்க. இல்ல அவரும் டென்ஷன் ஆகத்தானே பாப்பு. பாலப்புல மாயா வந்துட்டு பாலப்புல மாயாவே உண்மைதான். டிராக்டர் தான், வேற என்ன? இல்ல இல்ல டிராக்டர் தான். மற்ற மிருக வாகனங்களும் போகலாம். என்ன மற்ற மிருக வாகனம்? வண்டி. அம்மா படத்துல பாத்துருப்பேன். நேரா அண்டைக்கு வந்தாச்சா. இங்க பாருங்க ஒரு ரெக்க இருக்கு. என்ன ரெக்க? மயில் இருக்கு. தேவையா? மயில் இல்ல, பெரிய ரெக்கையா இருக்கு. இந்த வந்து வந்துட்டேன் வேணே. கொஞ்சம் விடுங்க. வந்துட்டோம். வந்தாச்சு. இதால போனா என்ன அவரைக்காக்கு போகலாம். நாங்க இப்ப தண்ணிக்குள்ள கொதிக்க, பெரிய சிக்கல் ஒன்று இருக்கு. தண்ணிக்குள்ள கொதிக்க போறோம். பாருங்க நண்பர்களே, தண்ணிக்குள்ள கொதிக்க போறோம். உங்களோட சரணாலய போய் எடுக்கிறேன். ஆமா பாருங்க, எனக்கு தெரியுதாண்டு. நேரா வாங்க. என்னப்பா கடும் பள்ளமா இருக்கு. இஞ்சால கால் படுது இல்லையே. இஞ்சால எப்படி வரும்? சரியா? இஞ்சால ஓகேவா? ஓகே ஓகே. அப்படியே நில்லுங்க. எனக்கு பின்னாடியே வரணுமா? நீங்க கால் வைக்கிறதாலே வரணும். கிடாங்கு இப்படி வரணுமா? இப்படி கிடாங்கு வாங்க. சரியா? வாங்க. சரியா? சரி வாங்க. ஒரு வழியா காட்டுல இருந்து வெளியாயிட்டேன். பெருசா ஏன் பெருசா நம்மளால ஆய முடியல?
இன்னொரு 5-10 நாள், சாரி, இன்னொரு 20 நாள் டைம் இருக்கு. டைம் இருக்கு. ஏண்டா சிதறு பழம்ண்டா காயும் பழமுமா இருக்கு. இன்னொரு 20 நாள் போனா சரி நல்ல பழம் பறிக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் பழம் ஆஞ்சிருக்கிறோம். சந்தோஷமா சாப்பிடுறதுக்கு சும்மா ஒரு 2-3 தாங்க காட்டுவோமா? சும்மா 2-3 காட்டுறது இருக்கு. 2-3 கொஞ்சம் சும்மா வீட்டுக்கு சந்தோஷத்துக்கு சாப்பிடுறதுக்கு மட்டும் கிடைச்சிது. அதுவும் கையில வருது இல்ல. சரி அவ்வளோ சும்மா ஒரு 2 இந்தா பாருங்க. என்னடா பாலப்பழம் காட்டுறீங்களா எங்களுக்கு? ஒரு பாலப்பழம் காட்டுறவன பாலப்பழம் மரம் காட்டுறீங்க எங்களுக்கு. இந்தாங்க பாலப்பழமா காட்டுறீங்க. நல்ல டேஸ்ட், அருமையா தரமா இருக்கு. காட்டுலையும் சாப்பிட்டுட்டேன். நான் ஒரு நம்பிக்கையில சாப்பிட்டேன். என்னடா பாலப்பழம் இருக்குன்னு நானே, அதனால பிறவை எடுப்பேன் வீடியோ எடுக்கல, டேஸ்ட்ல அடிச்சு விட்டேன். வாலில இருந்தே கொஞ்சம் அடுத்து அடிச்சு விட்டேன். நான் நினைச்சேன் ஆய்வமாக்க மாட்டேன். கடைசி அந்த மரத்துல கிடைச்சே மிஸ் பண்ணிட்டோமே. நல்ல ஒரு பழத்தை விட்டாச்சு. என்ன ஒரு மரம் மட்டும் பிடிச்சான். இவர் தான் கண்டுபிடிச்சு சரி இன்னும் ஒரு ரவுண்ட் ஒன்று போயிட்டு வருவோம். போயிட்டு வந்து பார்த்தா அந்த மரத்தை காணல. ஏன் அப்படி? அது என்ன பேயதியா? அப்படியா? காடுல அப்படித்தானே. காடு வந்து என்ன செய்யணும்டா, காடு வந்து இப்போ நான் காடில் போகிறோம்டா சில பேர் மரத்தை கிளையை உடைச்சி இந்த போகிற வழியில போட்டு போவாங்க. இந்த காட்டு மதிப்பம் தெரியுது. சில பேர் வந்து அந்த காட்டுல வளமையா போய் வராக்களுக்கு வந்து சில இதுகள் தெரியும். போய் வர்றதுக்கான வழிமுறைகள் தெரியும். தெரியாதவன் என்ன செய்யற, காட்டுக்குள்ள போனா எங்க வழி தெரியுதோ எல்லா வழியிலையும் போகணியா போயினா திரும்பி பார்த்தா வழி கண்டுபிடிக்காம போன நினைக்கிற வழி பாதை வந்து பக்கத்துல இருக்கும். சுத்தி அப்படி வந்துடும். அது பிறகு ஒரு சிலர் பார்ப்பாங்க. என்னன்னு சொன்னா இந்த காடுல நின்று கடல் எங்க இருக்கு, காட்டுல இருந்து கடல் எங்க இருக்கு, எந்த பக்கம் நீரோட்டம் காட்டுல இருக்கு, அப்படி பார்த்து சில பேர் மதிப்பெண் பிடிச்சி வருவாங்க. சில பேர் அந்த கிளையில உடைச்சி போட்டு போவாங்க. அந்த மதிப்பத்துல வந்து சேருவாங்க. ஒன்றுமே தெரியாத நம்ம காட்டுல மாட்டிச்சு முழிச்சு கொண்டு அள்ளு விட்டுருச்சு ஒரு சம்பவம். என்னடா கரடி என்ன உடனே போன் எடுத்தோம். சரபுரம் அம்மா நான் எனக்கு அள்ளு விட்டுருச்சு. அம்மையா இப்ப வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? பக்கத்துல என்ன பெரிய மரத்துல நிக்குது. வந்துருந்தா தோல்ல கைய போட்டு செல்ஃபி என்ன ஆனா அடிச்சு விட்டுருக்குமே. அடிச்சிருவேன். தப்பிக்கிறதுக்கு நீங்க என்ன வழிமுறைகளை பின்பற்றி? கரடியை தப்புறதுக்கு வழி இல்ல, ஓடுறதுதான் வழி. ஓடே மேல கரடியோட. அப்ப இப்ப நாங்க ஒரு 5-6 பேர் போனோம்னு சொன்னா சத்தங்கத்தம் போட்டா போயிரும். ஒரு ஆள் 2 பேர் சொன்னா கொஞ்சம் கஷ்டமான. துரத்தியும் வருமா? துரத்தும் தானே. இப்ப பைக்ல வந்தாலும் துரத்தி வருமா? பைக்ல வந்தா அது எவ்வளவுக்கு பைக் ஓடுதோ அவ்வளவு தூரத்துக்கு துரத்தி வரும். இப்ப அதுல பெருசா நாங்க வேகமா போவோமே இல்ல, ரோடு அப்படிதான். இப்ப முறுக்கி அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சா இல்ல, அப்படி செஞ்சாலும் அதுக்கு பசி சாப்பாடு இருக்கு. இதை விட்டா கிடைக்காது. மனித மாமிசத்தை அடிக்கல, இதை விட்டா கிடைக்காது அதுக்கு. சரி மக்களே, நாங்களும் வீட்டை போறோம். ஆனா நல்ல அனுபவம். பாலப்பழம் கொஞ்சம் ஆஞ்சாலும் ஒரு சந்தோஷமா இருக்குது அண்ணா. இந்த மாதிரி வந்து போறது ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் மாதிரி. இந்த அமெரிக்கால எல்லாம் கூடுதலா படங்கள்ல எல்லாம் காட்டுவாங்க. உண்மையாவும் அந்த நாட்டுல எல்லாம் விடுமுறைகளுக்கு இப்படி ஒரு வித்தியாசமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக அட்வென்ச்சர் மாதிரி இப்படி காட்டு பயணங்கள் எல்லாம் போவாங்க. இது ஒரு மனசுக்கு ஆனா பாதுகாப்பா இருக்கணும். வாங்க காட்டு பயணம் குடியில காட்டுறோம். பாதுகாப்பா வந்தா சரி. சரி மக்களே, நன்றி, பாய்.